வாழ்க்கை என்று எடுக்கும் பொழுது இன்பம் துன்பம் அனைத்தும் நிறைந்தது தான் வாழ்க்கை. இன்பமாகவே வாழ்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது, அதே நேரத்தில் துன்பம் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இன்பத்தை விட்டு விடுவோம். இன்பம் என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு இன்பமாக இருக்கிறது பிடிக்காது, மகிழ்ச்சியாக இருக்கிறது பிடிக்காதுன்னு. அதனால் மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம் இவைகள் அனைத்தையும் அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இருந்தாலும் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய பல போராட்டங்கள், தடைகள், விரக்தி, கவலை, குழப்பம், நோய், பிணி இப்படின்று பல வகையில் நமக்கு துன்பங்கள் நேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் சுலபத்திலே நாம் ஏற்படுகின்ற இந்த தடைகள், துன்பம், இன்னும் என்னென்ன வாழ்க்கையில் நமக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை நாம் சுலபத்தில் அந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பினை மிக துல்லியமாக ஏற்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்குவது தான் இந்த பயிற்சி நோக்கம். இன்னும் சொல்ல வேண்டால் வாழ்க்கையில் நாம் மிக மிக சிறப்பாக வாழ்வதற்கு இந்த பயிற்சி எல்லா வகையிலுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த பயிற்சியிலே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது இறைவனால் மனிதருக்கு அளிக்கப்பட்ட மிக ஒரு அற்புதமான சக்தி மனிதனிடத்தில் இருக்கிறது. அந்த சக்தியை உணர்ந்து நமக்கு ஏற்படுகின்ற அல்லது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற காரணங்களை சுலபமாக தகுத்தெறிந்து வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் வகையிலே வாழ்வதற்கான வாய்ப்பினை இறைவனே அளித்திருக்கின்றார் நமக்கு. இப்போ வெளியில் போயிட்டு அதுக்காக பல வழிகளை நாம் உதவியை நாடுவதோ அல்ல பல வகையில் நம்ம வாழ்க்கையில் சிறப்படையணும் என்பதற்காக தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராம்.